வடசென்னையை சேர்ந்த காசிமேடு, ராயபுரம், திருவொற்றியூர், புதுமனக்குப்பம், காலாடிப்பேட்டை, பலகத்தொட்டி குப்பம்னு 800 வரைக்கும் இருந்த கிட்டத்தட்ட 40 கிராமத்து மக்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய திட்டத்தை 1979 அரசாங்கம் அறிவிச்சது. சென்னை துறைமுகத்திலிருந்து 800 வரைக்குமான 17 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு ராட்சத குழாயை கடலுக்கும் ஊருக்கும் குறுக்க கடற்கரையில் பதிக்கிறது தான் அந்த திட்டம். நூற்றுக்கணக்கான வருஷங்களாக அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்த பூர்வக்குடி மக்கள் அந்த திட்டத்தை எதிர்த்தாங்க. காவல்துறையை வச்சு மக்கள் அடக்கி அந்த குழாயை அரசு நினச்சபடி நிறுவுச்சு. அதோட விளைவு மீனவர்களால் அவங்க கட்டுமரங்களை கடலுக்குள்ளே இறக்க முடியாமல் போச்சு. அடுத்த தலைமுறைக்கு அவங்க வாழ்வாதாரங்கள் இல்லாமல் போகிற நிலைமை வரக்கூடாதுன்னு அந்த கிராமங்களை சேர்ந்த ரமேஷ், முபாரக், அந்தோணி, டெல்லி பாபு, முனுசாமி இவங்க 5 பேரும் அந்த மக்களை ஒன்று திரட்டி குழாயை உடைக்கிற போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. காவல்துறை போராட்டத்தை ஒருங்கிணைச்சவங்களை குறி வச்சு துப்பாக்கி சூடு நடத்தினதில் அந்தோணியும் முனுசாமியும் கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மற்ற 3 தலைவர்களும் தலைமறைவானதால் அரசு எதிர்பார்த்த மாதிரி மக்கள் போராட்டம் வலுவிழந்துச்சு. சொந்த மண்ணை விட்டு அந்த மக்கள் வெளியேற்றப்பட்டாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அவங்க வாழ்விடங்கள்லேருந்து வெளியேற்றின அந்த ராட்சத குழாய் மூலமாக கொண்டு வரப்பட்டது ஒரு நாட்டோட மதிப்பை சர்வதேச அரங்கில் நிர்ணயிக்கிற, உள்நாட்டு வணிகத்தை, போக்குவரத்தை, வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிற, தங்கத்துக்கு நிகரான மதிப்புடைய, தங்கத்தை விட அதிக பயனுடைய கருப்பு தங்கம்னு சொல்லப்படுற க்ரூட் ஆயில். எளிய மக்களை அதிகாரம் நெருக்கடிக்கு உள்ளாக்கினா அந்த எளிய மக்கள்ல இருந்து சிலர் அதையே அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்குவாங்க. மனோகரன் அவன் கிராமத்து வழியாக அரசு கொண்டு போனது க்ரூட் ஆயில்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னு கற்றுக்கிட்டு அரசுக்கு நெருக்கடியாகவும் அவங்களுக்கு வாழ்வாதாரமாகவும் மாற்றிக்கிட்டான். தலைமறைவாக இருந்த போராட்ட குழு தலைவன் டெல்லி பாபு வெளியே வந்தப்போ அவன் நண்பன் மனோகரோட இந்த வேலையை கண்டிச்சான். மனோகர், நீ பண்ணுற தப்பு. நீ அரசாங்க பைப்னு தெரினா உனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்புறம் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஜனங்களை ஒன்று கூட்டி போராட்டம் தானே சரி பண்ண முடியும். போராட்டம் பண்ணி என்னடா சாதிச்சுங்க? அன்னைக்கு அத்தனை பேரை சுட்டு தள்ளாங்களே, அதை மறந்துட்டியா? இல்ல ஜனம் மூட்டை முடிச்சு கட்டுக்கட்டி புள்ளை குட்டிகளோட ஆண்டாண்டு காலமா வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த ராயபுரம் மண்ணை விட்டு அகதை மாதிரி துரத்தடிச்சாங்களே, அதை மறந்துட்டியா? மீன் வேணும், ஆனா மீனவன் வேணான்னு நினைக்கிற இந்த அரசாங்கத்தையும் அதிகாரிகளையும் எதிர்த்து நிக்கிறது எனக்கு தப்பா தோணல. எந்த பைப் லைனை போட்டு நம்ம ஜனத்தோட வாழ்வாதாரத்தை அழிச்சாங்களோ அதே பைப்ல இருந்து வர ஆயிலை எடுத்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஜனத்துக்கு உதவி பண்ண போறோம். ஒன்னாம் தேதி அரசாங்க சம்பளத்தை நீ வாங்குறதுக்குள்ள என் துட்டு உன் வீட்டில் இருக்கும். மார்க்கெட்ல பெட்ரோல் 15 ரூபாய், அது ஏறலாம் இறங்கலாம். ஆனா நம்ம கையில ஒரே ரேட்டு 11 ரூபாய். கலப்பட பெட்ரோல் விற்க கூடாது, டிரைவருங்களை வச்சு லோட்ல கை வைக்க கூடாது. என்ன ஆர்டர் போடுறீங்க? ஆர்டர் தான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உயிர் இருக்கும், இல்லைன்னா கூட இருக்காது. சின்ன அளவில் அன்னைக்கு மனோகரன் ஆரம்பித்த கச்சா எண்ணெய் திருட்ட அவனோட வளர்ப்பு மகன் டீசல் வாசு ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மாற்றியிருந்தான். இந்த வேலையில் அவங்களுக்கு சின்ன சின்ன போட்டி இருந்தாலும் மற்ற எல்லாரை விட வாசு இந்த வேலையை சுத்தமாக செய்கிறதுக்கு அவன் படித்த கெமிக்கல் இன்ஜினியரிங் உதவியாக இருந்துச்சு. அவங்க வாழ்க்கையை, வாழ்விடத்தை, வாழ்வாதாரத்தை அவங்கக்கிட்டேருந்து பறித்த அந்த குழாயவே அவங்க வாழ்க்கைக்கான ஆதாரமாக மனோகரும் டீசலும் மாற்றிக்கிட்டாங்க. வணக்கம் சார். நம்பர் பிளேட்லாம் மாற்றணும்.
ஏப்பா டீசலு ரிஸ்க் எடுத்து குரூட் ஆயில் எடுக்கிறது நீங்க அதை இங்கேயே விற்காம எதுக்கு பாம்பேக்கு அனுப்பி வைக்கிற? டேய் க்ரூட் ஆயில் அப்படியே விற்க முடியாதுடா. அதை பதான் ஃபேக்ட்ரிக்கு அனுப்பி பெட்ரோல் டீசல்னு பிரிக்கணும். அதானா? அது யாரு? பதான்றவர் தான் நம்ம நாட்டிலே மிகப்பெரிய பிரைவேட் ஆயில் ரிஃபைனரி வச்சிருக்காரா. அந்த ஆள் தான் நைனாவுக்கு க்ரூட் ஆயிலை எப்படி திருடி பாம்பேக்கு அனுப்பணும்னு கற்றுக் கொடுத்தது. அவரை மீறி கவர்மெண்ட்டுக்கே பெட்ரோல் டீசல் கிடைக்காதுன்னா பார்த்துக்க. ஓ, சென்னையில் ஓபிசி பிளான்ட் ஆஃபீஸர் ஜார்ஜ், ஹார்பரில் ஆயில் கப்பல் இன்சார்ஜ் மூர்த்தி, இவனுங்க எல்லாருமே பதானுக்காக தான் நம்ம கூட வேலை பார்க்குறானுங்க. நாம் க்ரூட் ஆயில் எடுத்து பாம்பே பதான் ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிட்டா அவனுங்க ஏற்கனவே லீகலாக வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிக்கிற க்ரூட் ஆயிலோட இதையும் கலந்து அதிலிருந்து பெட்ரோல் டீசல் கெரசின் நாப்தா தார்னு 100க்கு மேலே பொருளை பிரித்து எடுத்துருவானுங்க. நாம் அனுப்பின க்ரூட் ஆயிலுக்கு பதிலாக பிரித்து எடுத்த பெட்ரோல் டீசலை மட்டும் நாம் அனுப்பின மாதிரி நமக்கு திருப்பி லோடு அனுப்புவாங்க. அதை நம்ம சிண்டிகேட்டில் இருக்கிற பெட்ரோல் பங்குங்களுக்கு அனுப்புவோம். அவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல் பிளான்ட்லேருந்து வாங்குற லோடோட சேர்த்து இதையும் கலந்து விற்றுருவாங்க. நமக்கு சேர வேண்டிய துட்டு வந்தோடனே ஜார்ஜும் மூர்த்தியும் அவங்களோட பங்கு நேரில் வந்து வாங்கிப்பாங்க. இப்போ புதுசாக வந்திருக்கிற டிசிபிக்கு மட்டும் நாம நேரில் போய் கொடுக்கணும். அந்த ஆளை பற்றி சுருக்கமாக ஒரு மேட்ரு சொல்கிறேன், உனக்கே புரியும். சார், காலேஜ் பசங்களுக்கு இவன் அரெஸ்ட் பண்ணி இந்த ஸ்டேஷனில் தான் வச்சுருக்கோன்னு தெரிஞ்சிருச்சு சார். ரிலீஸ் பண்ண சொல்லி கூட்டம் கூட்டிட்டாங்கன்னா கூட்டம் எதுக்கு? தூக்கிட்டு போகிறதுக்கு 4 பேரை மட்டும் வர சொல்ல போதும். சார் செத்துட்டான் சார். லாக்அப் டெத்துக்கு யூஸ்வலாக என்ன ரிப்போர்ட் எழுதுவோமோ அந்த டெம்ப்ளேட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி எடுத்துட்டு வா, நான் சைன் பண்ணி தரேன். ஸ்டூடெண்ட் லீடராக இருந்திருக்கான் சார். பெரிய க்ரௌட் முன்னாடி வேற வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் சார். இது தடுப்பூசி போட்டுக்கிற மாதிரி வரும் முன் காப்போம் திட்டத்தில் செஞ்ச ஒரு நல்ல வேலை. புரியலையா? இன்னைக்கு இவனுக்கு 10 பேர் சப்போர்ட்டாக இருக்கிற குருட்டு தைரியத்தில் தான் போலீஸ் முன்னாடி புரட்சி பேசியிருக்கான், சண்டை போட்டிருக்கான். இவனை அப்படியே விட்டுருந்தா நாளைக்கு பப்ளிக் பொலிட்டிஷியனை இன்னும் 1000 பேர் சப்போர்ட் பண்ணுற ஆளாக மாறி நிற்பான். நீயும் நானுமே இவனுக்கு சல்யூட் அடிக்கணும். ஸோ 15 இயர்ஸ் கழிச்சு சமுதாயத்துக்கு வரப்போகிற நோய்க்கு நான் இன்னைக்கே தடுப்பூசி போட்டேன். வரும் முன் காப்போம் திட்டம். ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ண. இந்த மாயவேலுங்க டிசிபியாக வந்ததுலேருந்து நமக்கும் அந்த ஆளுக்கும் வருஷலாவே தான் போயிட்டுருக்கு. நீ சொல்றத பார்த்தா சரியான கோளாறு பூச்ச கிருகனா இருப்பான் போலியே. எல்லாருக்கும் கொடுத்தது போக மிச்சம் இருக்கிற மொத்த பணத்தையும் ஜெட்ராயின் மூலமாக நம்ம ஜனத்தோட தேவைக்காக கொடுத்துருவோம். ஏன்னா 30-35 வருஷமாக அந்த குழாயால் நம்ம ஜனம் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பார்த்து தானே இருக்கிறோம். மேட்டுப்பள்ளி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் வசிக்கும் மீனவ குடியிருப்பை சார்ந்த பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 40 ஆண்டு காலமாக நீடித்து வரும் இப்பிரச்சனைகள் விரைவில் தீர்வு எட்டப்படும் என அரசு அதிகாரிகள் தரப்பில் கூறியதாக தெரிவித்துள்ளனர். இன்னும் போராடிட்டு தான் இருக்கல நம்ம ஜனம். கவர்மெண்ட் தான் காது கேட்கலையே. என்னம்மா சுடு தண்ணி கொடுத்துருக்க? பச்சை தண்ணி கொடுக்க வேண்டியதானே? காய்ச்சினா தானே இந்த தண்ணி குடிக்கவே முடியும். தண்ணியில் என்ன கலந்து வருதுல்ல? நம்ம குடிக்கிறதுக்கு கூட ஒன்றும் நல்ல தண்ணி கிடைக்கல. இதோ இது தினமும் இந்த தண்ணி தான் குடிக்குது. டே, அந்த குடி தண்ணிக்காக ஒரு பைப் லைன் போட்டாங்கல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், அது என்னாச்சு? பைப்பு மட்டும்தான் போட்டாங்க, தண்ணி வரவே இல்லை. நம்ம ஆளுங்க பங்களாதேஷ் பார்டர் உள்ள மீன் பிடிக்க போய் வெளியே வர முடியாமல் மாட்டிக்கிட்டாங்கல்ல. ஆமாம், அந்த நாட்டு அதிகாரிகளுக்கு காசு கொடுத்தா நம்ம ஆளுங்களை கூட்டம் வந்துடலான்னு சொன்னியே. இந்தா நீ கேட்ட பணம் இருக்கு. என்னைக்கு தனம் இன்னும் தேவைன்னா கூட சொல்லுமா? இது போதும் மாப்ள. தனம் இதுக்கு முன்னாடி ஒரு 51, இப்போ ஒரு 3 சேர்த்து. தங்கச்சி என்ன எழுதிட்டு இருக்கு? நம்ம ஜனத்துக்கு ஸ்கூல் கட்டி தட்டுறது, ஹாஸ்பிட்டல் செலவு, புயல் நிவாரண நிதி, வெள்ளம் வந்தா காசு எல்லாம் தாண்டி மீன் பிடிக்க போய் மாட்டினவங்கள திரும்ப கூட்டின்னு வந்ததுக்குன்னு இது வரைக்கும் நீ எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணியிருக்க? இதெல்லாம் மக்களுக்கு எழுதி வைப்பாங்க. அப்புறம் சொல்லி காட்டுறதுக்கு இல்லடா செய்யறது. சொல்ல முடியலையே, அதான் எழுதி வைக்கிறேன். ஒரு தடவையும் சொல்லணும்னு தோணும், ஆனால் அந்த ஜனத்துங்களுக்கு உங்கள் அப்பா மேலே கோவம் குறையவே மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம ஜனத்துக்கு கடைசி வரைக்கும் தெரியாமல் இருக்கட்டும்டா, அதான் நல்லது. சரி, நான் கிளம்புறேன். சாயங்காலம் மீன் பிடிக்க வந்துடுறேன். கண்டிப்பாக உன் அழகாப்பு சாப்பாடு போடுமா, அப்போ வந்து சாப்பிட்றேன்.